கூலி இந்த படத்துல ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, லோகேஷ் இயக்குகிறார். ஏற்கனவே லோகேஷ் ஸ்ருதிஹாசன் ஒரு ஆல்பத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ போய் அவங்களே ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. வாய்ப்பு கிடைத்தவொடனே பிரீத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை நீங்க பாருங்க. படத்துல சத்யராஜோடைய மகளாக நடித்திருக்கிறேன். நான் வேற எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாத. என்னுடைய தங்கையாவும் சில பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் எதையுமே சொல்ல மாட்டேன். நான் இந்த படப்பிடிப்புல அவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. நான் எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு பாடகி வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த ரஜினி சார் ஒரு முறை 2 முறை 3 முறை கவனிச்சிட்டாரு. 4வது முறை கூப்பிட்டு நீ எப்பவுமே இப்படி பாடிக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. ஆமா அங்கிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாடுறதே இல்லை, வந்து செட்டுக்குள்ள நான் பாடுறதே இல்லை. ஒரு நாள் அவரே கூப்பிட்டாரு வந்து, ஏன் நான் சொன்னதுக்காக நீ பாடாம இருக்கிற, அதெல்லாம் தப்பு, நான் சும்மா கேட்டேன், நானு நீ பாடல. இல்ல நான் பாட வேண்டிய இடத்துல நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அது எங்க பாடியிருக்காங்க தெரியுங்களா? கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் மேடையில் ஸ்ருதிஹாசன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். இந்த பாட்டுக்கு எப்படி அரங்கம் அதிர்ந்து இருக்கு. எங்க உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா அது எந்த விதத்துல வந்து இது ஒரு பக்கம் வந்து இது ஒவ்வொருத்தரா இதெல்லாம் மீறி இந்த எல்சியூக்குள்ள இந்த படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்சியூக்குள்ள படம் தான்பா, இது கத்தி ரெஃபரன்ஸ் இருக்குது, இதுல வந்து லியோ ரெஃபரன்ஸ் இருக்குது, அது இதுன்னு எல்லாரும் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, விஷ்ணு எடவன் பாடலாசிரியர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மோனிகா பாட்டை நீங்க தான் எழுதுனீங்க, அந்த மோனிகா பாட்டுல ஒரு இடம் வருது, அதை கவனிச்சிக்கலாம் நினைக்கிறாரு. எந்த இடங்கன்னு, அது பேக்ட்ராப்ல கண்டெய்னரா இருக்கு இல்லைங்களா? ஆமா கண்டெய்னரா இருக்குது. விக்ரம் படத்துல 2 கண்டெய்னர் காணாம போயிடும் இல்லைங்களா? அப்போ இது எல்சிக்குள்ள தானே வருதுன்னு அவரால் என்ன பண்ண முடியாது. இது எல்சிக்குள்ள இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டாரு. என் வேலை பாடலாசிரியர், சிச்சுவேஷன் சொன்னாங்க, நான் எழுதி கொடுத்தேன். அது எப்படி வந்து காட்சிப்படுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை காட்சிப்படுத்தினாங்க. இதோட என்ன கேள்வி கேட்காதீங்க, இங்க எதுவாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டுங்கன்ட்டாங்க. அப்ப எல்சிக்குள்ள இருக்குமா அப்படின்னு இதை ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க.